வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பாடத்தில் இயல் 4ல் இனிக்கும் இலக்கணம் பகுதியில் படைப்பாக்க உத்திகள் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி படைப்பாக்க உத்திகள்லாம் என்னன்னு முதல் தெரிஞ்சுப்போம். படைப்பாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்காலத்து புலவர்கள் முதலாக இன்றைய காலத்து கவிஞர்கள் வரையிலாக அவர்கள் எழுதக்கூடிய செய்யுளாக இருந்தால் அந்த செய்யுள்களிலே படைப்பதற்காக, அந்த செய்யுளை படிப்பவர்களுக்கு ஒரு புரிதலுக்காக, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய செய்திகளை அழகுபட வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு உத்திகள் தான் படைப்பாக்க உத்திகள் என்று சொல்லலாம். அந்த படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிறது எதெல்லாம் படைப்பாக்க உத்திகள்னு சொல்லலாம்னா, ஒன்று உவமை அப்படிங்கிறது படைப்பாக்க உத்தியில் ஒன்று, உருவகம், உள்ளுரை, இறைச்சி என்று சொல்லக்கூடிய இந்த 4மே படைப்பாக்க உத்திகளில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பாடப்பகுதியில் இந்த 4னுடைய தன்மைகளும் அதற்கு உண்டான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். முதல்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது உவமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உவமை அப்படின்னா என்ன? இயல்பாகவே நம்ம ஒரு பொருளோட இன்னொரு பொருளை ஒப்பிட்டு பார்க்கறது வழக்கமான ஒன்று. இந்த உவமை என்பதற்கு என்ன பொருள்னு சொல்லலாம்னா ஒப்புமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பொருள் இது மாதிரி இருந்துச்சு, ஒரு பொருள் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை இன்னொரு பொருளோட நம்ம ஒப்பிட்டு சொல்வது இயல்பு. அதுக்கு பேர் தான் உவமை அப்படின்னு சொல்லலாம். செய்யுள்களிலே ஆசிரியர்கள் எவ்வாறெல்லாம் உவமையை கையாண்டிருக்கார்கள் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க பாருங்க. ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்துள்ள ஒரு பண்பாகும். இப்போ நம்ம தமிழ் மொழியை சொல்லும் பொழுது சாதாரணமாக தமிழ் மொழின்னு சொல்லாமல் செம்மொழி அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, செம்மையான ஒரு மொழி, பழமையான ஒரு மொழி அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ் மொழியை செம்மொழின்னு சொல்கிறோம். அதே தேன்மொழி, தேன் போன்ற மொழி அப்படின்னு நம்ம சொல்லும்போது தேனை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய, தேன் போன்று தித்திக்கக்கூடிய தன்மை கொண்டதாக மொழி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுதான் உவமை என்று சொல்லலாம். தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொண்டு மனித அறிவு வளர்ந்து வந்திருக்கிறது. ஆமாம், இது இயல்பாக தான். அதாவது நம்மக்கிட்ட தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும், தெரியாத விஷயங்கள் இருக்கும். நம்மளுடைய மனித அறிவு எப்படி வளர்ந்திருக்கிறது அப்படின்னா, தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொண்டு தான் மனித அறிவு வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழி தோன்றிய அன்றே உவமையும் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு கருத்து இங்கே சொல்கிறாங்க. எதனால்? மொழி எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே ஒப்பீடு அப்படின்ற ஒரு தன்மை தோன்றியிருக்கும். இது மாதிரி அது இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய தன்மையும் தோன்றிருக்க வேண்டும். அதுதான் உவமையும் தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்தை சொல்கையில் கேட்போர் மனத்தை ஈர்க்கும் வகையிலும் சொல்வதை எளிதில் உணரும் வகையிலும் கூற உவமைகளை, ஒப்பீடுகளை பயன்படுத்தினர். இப்போ ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கருத்து கேட்பவருடைய மனதிலே நன்றாக பதிய வேண்டும், ஒன்று. ரெண்டாவது, ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். சொல்வதை எளிதாக உணரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இந்த 3 காரணங்களுக்காகவும் எது அதிகமாக நமக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, உவமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பீடு கண்டிப்பாக பயன்படும். புலவர்கள் படைப்பாக்கத்திற்காக, ஒரு செய்யுளை எழுதுவதற்காக உவமைகளை கையாண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உவமை என்பது எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். உவமை வினை அதாவது தொழில், பயன், வடிவம் அதாவது மெய், உரு அதாவது நிறம் என்ற 4 அடிப்படையில் தோன்றும் என்பார் தொல்காப்பியர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. உவமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காருன்னு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா, வினை, பயன், வடிவம், உரு. அந்த பிராக்கெட்டில் இருக்கிறத, அடைப்புக்குள்ளே இருக்கிறத எழுதணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதணும். எதற்காகனா ஆன்சர் கீ கொடுக்கும்போது எப்படி வேணால் கொடுக்கலாம். அதனால் நம்ம அதையும் சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னு நமக்கு மதிப்பெண்கள் குறையாமல் கிடைக்கும். இதில் ஒவ்வொன்றத்தை பற்றி விளக்கங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி தொல்காப்பியர் தன்னுடைய 1222வது நூற்பாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த உவமையினுடைய தோற்றம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகைபெற வந்த உவமத் தோற்றம். உவமை என்பதற்கு மற்றொரு பெயர் இருக்குது, அதுதான் உவமம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உவமத்தினுடைய தோற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வினை, பயன், மெய், உரு அப்படின்ற 4 அடிப்படையில்
உவமையினுடைய தோற்றம் இருக்குது அப்படின்ட்டு தன்னுடைய தொல்காப்பியத்தினுடைய நூற்பா 1222வது நூற்பாவில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம், குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமாக கவனிங்க. புலி போல பாய்ந்தான். ஒருத்தன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாய்கின்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அது எது மாதிரி ஒப்பிட்டு சொல்கிறாங்க? புலிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. புலி மாதிரி பாய்ந்தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, ஒரு செயல் நடந்திருக்கு, ஒரு தொழில் நடந்திருக்கு. அதனால் இது வினை உவமை அல்லது தொழில் உவமை அப்படின்னு இதை சொல்லலாம். ரெண்டாவது பாருங்க, மழை போல கொடுக்கும் கை. அதாவது மழை என்பது மாறி மும்மாறி பொழியும் என்று சொல்லுவாங்க. மும்மாறி பொழியும், அதாவது மழை வருகின்ற காலத்திலே மழையானது நில்லாமல் பொழியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மழை பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய மழை போன்று கொடை குணம் கொண்ட ஒரு மன்னனானவன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டவன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மழை போல கொடுக்கும் கை அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய மழை மாதிரி, அதாவது யார் வந்து இல்லைன்னு கேட்டாலுமே வாரி வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதனால் ஒரு பயனை விளைவித்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால பயன் உவமை அப்படின்னு இங்கே சொல்லலாம். இதனால் யாருக்கு பயன்? வாங்குபவர்களுக்கும் பயன் இருக்குது, கொடுப்பவர்களுக்கும் பயன் இருக்குது. அதுக்கடுத்தது துடி போலும் இடை. இடை என்றால் இடுப்பு அப்படின்னு அர்த்தம், துடி என்றால் உடுக்கை அப்படின்னு அர்த்தம். உடுக்கையினுடைய நடுப்பகுதி ரொம்ப மெல்லிதான ஒரு பகுதியாக இருக்கும், அது மாதிரி இடை இருந்துச்சு அப்படிங்கும்போது இடை, அந்த இடுப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த வடிவத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. அதை தான் மெய் அப்படின்ற ஒரு வார்த்தையிலையும் சொல்லலாம். அதுக்கடுத்தது தளிர் போலும் மேனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனி எப்படிப்பட்டிருக்கும்? ரொம்ப மென்மையாக, அந்த செடியில் இருக்கக்கூடிய தளிரானது எப்படிப்பட்டு இருக்கும்? ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப பசுமையாக மென்மையாக இருக்கும். அது மாதிரி ஒரு குழந்தையினுடைய மேனி எப்படி இருக்கும்? ரொம்ப பசுமையாக தளிர் போன்று இருக்கும் மேனி. இங்கே அந்த உருவத்தை சொல்கிறாங்க, அந்த மென்மையான ஒரு தன்மை, அந்த பசுமையான ஒரு தன்மையை இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் வினை உவமை, பயன் உவமை, மெய் உவமை அல்லது வடிவ உவமை, உரு உவமை அல்லது நிற உவமையை பற்றிய எடுத்துக்காட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கண்ணன் புலி போல பாய்ந்தான் என்பதில் கண்ணன் என்பது உவமேயம், அதாவது பொருள். புலி என்பது உவமானம், உவமை. உவமைக்கு இன்னொரு பேருன்னு சொல்லலாம், உவமானம் என்றும் சொல்லலாம். நடுவில் என்ன வந்திருக்கு? போல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, அது உவம உருபு. போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன என்று சொல்வன எல்லாமே உவம உருபுகளில் வரும். எல்லாமே போல அப்படின்ற ஒரு சொல்லைத்தான் உணர்த்தும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே முன் வகுப்புகளை நம்ம படிச்சிருப்போம். இங்கு பாய்தல் என்பது ஒரு பொதுத்தன்மை. இந்த 4 உறுப்புகள் உவமையை அமைக்கின்றன. எதெல்லாம் சேர்ந்து உவமையை அமைக்கின்றன? 1 உவமேயம் என்பது பொருள், 2வது உவமை அல்லது உவமானம், 3வது உவம உருபு, 4வது பொதுத்தன்மை. இந்த 4மே சேர்ந்துதான் உவமையையே அமைக்கின்றன அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் உவமையே எளியதும் தொன்மை மிக்கதுமாக உள்ளது. உவமை என்பது எதற்காக பயன்படுகிறது? ஒன்றை விளக்கி சொல்வதற்கு, 2வது ஒரு கருத்தை தெளிவுபடுத்துவதற்கு, 3வது அழகுபடுத்துவதற்கு. இந்த 3க்குமே எது பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா உவமை என்பது தான் கட்டாயமாக பயன்படும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. சங்க பாடல்களில் பெரும்பாலும் உவமை அணியே இடம்பெறுகிறது. அதிகமாக சங்க பாடல்களிலே புலவர்கள் உவமை அணிகளை பயன்படுத்துவாங்க. அணி என்றால் அழகு. ஒரு செய்யுளை அழகுபடுத்துவதற்காக புலவர்கள் தங்களுடைய எழுதக்கூடிய செய்யுளை பயன்படுத்தக்கூடிய உத்திகள் தான் இந்த உவமை என்று சொல்லக்கூடியதும் அப்படின்னு சொல்லலாம். அந்த உவமை அணிகள் தான் சங்க பாடல்களிலே அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது 1 மார்க்கில் கேட்கலாம். பிற அணிகளை சார் பயன்படுத்தலையா அப்படின்னு பார்த்தோம்னா பயன்படுத்தி இருக்காங்க, அதிகமாக பயன்படுத்தவில்லை, குறைவாகவே இடம்பெற்றுள்ளன அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடல் ஆசிரியர்களுடைய பெயர் தெரியாத போது அப்பாடலில் உள்ள உவமையை கொண்டே பெயர் சூட்டினார்கள். என்ன பண்ணாங்கன்னா, இப்போ புறநானூற்று பாடல்கள் எடுத்துக்கலாம். அதில் எல்லா பாடலுக்குமே நமக்கு 400 பாடல் இருக்குது. அந்த 400 பாடல்களுக்கு உண்டான அனைத்து பாடல்களுக்குமே ஆசிரியர் பேர் நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில பாடல்களுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த எழுதி சென்ற ஆசிரியர்களுடைய பேரை
பாடலுக்கு கீழே அதிகபட்சமாக எழுதிட்டு போவாங்க, ஒரு சிலர் எழுத மாட்டாங்க. அந்த மாதிரி தெரியாதவர்களுடைய பெயர்கள் அந்த பாடலுக்குள்ளேயே இருந்து பெயரை எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பாருங்க. இங்க சொல்லியிருக்காங்க, செம்புல பெயல் நீரார் தேய்புரி பழங்கயிற்றினார் அணிலாடு முன்றினார் என்பவை அப்படிப்பட்ட பெயர்கள். அதாவது ஆசிரியர் அந்த புலவர்கள் இந்த வார்த்தைகளை அந்த செயல்களிலே பயன்படுத்தியிருப்பாங்க. செம்புல பெயல் நீரார் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதை வைத்துக்கொண்டு இதுதான் ஆசிரியர் பெயராக இருக்கலாம் என்று ஓமைபட அமைத்திருப்பாங்களாம். தேய்புரி பழங்கயிற்றினார் அணிலாடு முன்றினார், இந்த மாதிரியான வார்த்தைகள் ஓமைகளை குறிப்பதாக அமைந்திருக்கு. இதையெல்லாம் எங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னா செயல்களிலே பயன்படுத்தியிருப்பாங்க. ஆசிரியர் பெயர் தெரியாத அந்த செய்யுளுக்கு இதுதான் இவர்தான் ஆசிரியராக இருக்கலாம் என்று சொல்லியும் பெயர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, இங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஊர் குருமாக்கள் வெண்கோடு களா அழின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல இனியை பெரும எமக்கே மற்றதன் துண்ணரும் கடா அம் போல இன்னாய் பெரும நின் ஒண்ணாதோர்க்கே. புறநானூற்று பாடல்ல 94வது பாடல் இது அமைந்திருக்கு. இதுல என்ன உவமை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல ஊர்க்குருமாக்கள் வெண்கோடு களா அழின். நீர்த்துறை படியும், அதாவது ஒரு ஊரில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நீர்த்துறை படி அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் நிரம்பிய அந்த குளத்தில் படிக்கட்டுகளிலே குழந்தைகள் எல்லாம் விளையாண்டுட்டுருக்கான். அப்போ அந்த குளத்தில் யானை என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குளித்து கொண்டிருக்கின்றதாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊர் குருமாக்கள், அந்த குருமாக்கள் அப்படின்னா யாரை கொடுத்தீங்க, சிறு பிள்ளைகள். ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகள் வெண்கோடு, கோடு என்றால் கொம்பு, வெண்மையான கொம்புகளை உடையது. தந்தம் தான் சொல்லணும் யானைக்கு, ஆனால் செயல்களிலே கொம்பு அப்படின்ற வார்த்தைகளை புலவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த வெண்மையான தந்தத்தை களா அழின் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகள் எல்லாம் யானைகள் நீராடி கொண்டிருக்கும் பொழுது தண்ணீரை இறைத்து அந்த வெண்மையான கொம்புகளை கழுவுகின்றார்களாம். அப்படிப்பட்ட அந்த பெருங்களிறு, அந்த பெருங்களிறானது என்ன பண்ணுது, குழந்தைகளோடு விளையாண்டுட்டு குளித்து கொண்டிருக்கிறது. யானைக்கு பகைவர்களால் சினம் என்று சொல்லக்கூடிய மதம் பிடித்தது அப்படின்னா என்னவாகும், யாரையும் பார்க்காது. யானை பாகனாக இருந்தாலும் சரி, யானையை வளர்ப்பவனாக இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கோபம் உடையது அப்படின்னு பார்த்தோம்னா யானையை சொல்லலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, பெருங்களிறு போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் துண்ணரும் கடா அம் போல. துண்ணரும் என்றால் பகைவர்கள், கடா அம் அப்படின்னா மதம். அந்த மதம் கொண்ட யானை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா யாரையுமே பக்கத்தில் அணுக முடியாத அளவுக்கு கோபம் கொண்டதாக அந்த யானை இருக்குமா. இன்னாய் பெருமை நின் ஒண்ணாதோர்க்கே, அது மாதிரி தான் அந்த யானையை போல, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், யானையை போல அதியமான் ஒருத்தர் இருக்கார். யார், தகடூரை ஆட்சி புரிந்த கடையேழு வள்ளல்களுள் ஒருவர். அவரை போற்றி பாடிய ஔவையார் சொல்கிறாங்க, அந்த யானையை போல, யானை குளத்திலே நீராடி கொண்டிருக்கும் போது குழந்தைகள் அதனுடைய வெண்மையான கொம்புகளை கழுவி நீரை இறைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா யானைக்கு பக்கத்தில் பயம் இல்லாமல். அதே யானை பகைவர்களால் மதம் என்று சொல்லக்கூடிய அந்த சினம் ஏற்படுகின்ற பொழுது யாருமே அந்த யானைக்கு பக்கத்தில் அணுக முடியாது. அதை போல, அந்த யானையை போல அந்த அதியமானை கொடுக்கின்ற கை, அதாவது பரிசிலருக்கு இனியன் என்று இங்கே சொல்லியிருக்காங்க. பரிசில் மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னா அந்த அதியமான் வாரி கொடுக்கின்ற வல்லமை கொண்டவன் அந்த அதியமான். அதுவே பகைவர்களுக்கு இன்னாதவன், இன்னாய் பெருமை நின் ஒண்ணாதோர்க்கே அப்படின்னு சொல்லும்போது பகைவர்கள் அப்படின்னு வந்துட்டா அந்த யானை எப்படி மதம் கொண்டு யாரையுமே அணுக முடியாத அளவுக்கு சினம் கொண்டதாக இருக்கும், அதுபோன்று அதை போன்று அதியமானும் சினம் வந்துவிட்டாள் என்றால் பகைவர்களால் நெருங்கவே முடியாத அளவுக்கு கோபம் கொண்டவனாக இருப்பான் என்று சொல்லி ஔவையார் இந்த பாடலுக்கு உயிரூட்டி சொல்கிறாங்க.
எதை ஓமையாக பயன்படுத்துகிறாங்க? யானையினுடைய சினத்தை அதியமானினுடைய சினத்தோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஓமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாட்டு புறநானூற்று பாட்டு. 94வது பாடல் நம்முடைய பாடப்பகுதியில். அதனுடைய பொருள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஔவையார் அதியமானின் வெற்றி புகழையும் வீரச்சிறப்பையும் மிக சுருங்கிய அடிகளில் அழகாக புனைகிறார். குளத்தில் ஊர்ச்சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை இறைத்தும் வெண்கொம்புகளை கழுவியும் விளையாடுவர். அவ்யானைக்கு மதம் பிடித்துவிட்டால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது. அதியமானும் அப்படிப்பட்டவன்தான். பரிசிலருக்கு இனியன், பகைவருக்கு இன்னாதவன். யானை பற்றிய ஓமை இந்த பாடலுக்கு உயிரூட்டுவதாக அமைந்திருக்கு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அற்புதமான ஒரு புது கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த புது கவிதையும் ஓமையே பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல உன் முகம் இருண்டு போயிருந்தது. அற்புதமான ஒரு பாடல் வரி. என்ன இதனுடைய பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. மௌன மயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலிருந்து இந்த கவிதை ஓமையை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு கவிதை. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஒன்று ஓமையையும் அமைந்திருக்கும், ரெண்டாவது உவமை அமைந்திருக்கும், அதுக்கடுத்தது ஓம உருபு, அதுக்கப்புறம் பொதுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4மே அமைந்திருக்கும். கண்ணீரை நீ துடைத்த போது, அதாவது இங்கே சோகம் வெளிப்படுகின்றது. ஒருத்தவங்க மனதளவில் சோகப்பட்டு கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த கண்ணீர் துடைக்கப்பட்ட முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணீரை நீ துடைத்த போது, இதுதான் இங்கே ஓமேயமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. வடிந்த கண்ணீர் துடைக்கப்பட்ட முகம் அப்படிங்கிறது இங்கே பொருள் எடுத்துக்கணும். நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல, வானத்தில் மழை வரக்கூடிய காலகட்டத்தில் இரவு பொழுதாக இருக்குது அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா தெரியாது. நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட என்றால் நட்சத்திரங்கள் இல்லாத வானத்தை போல. இங்கே போல் என்பது ஓம உருவ குறிக்கும். நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் என்பது ஓமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். உன்முகம் இருண்டு போயிருந்தது, அதாவது இரவு நேரத்தில் மழை பொழிகின்ற காலகட்டத்தில் நட்சத்திரங்கள்லாம் வானத்தில் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உலகமே இருண்டு போன ஒரு அமைப்பு ஏற்படும். அதுபோல தான் சோகத்திலே இருக்கக்கூடியவங்களுக்கு கண்ணீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அவர்களுடைய சோகத்திற்கு நம்ம ஆறுதல் சொன்னாலுமே கூட அந்த சோகமானது மனதளவிலே இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த துடைக்கப்பட்ட நீக்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுத்தன்மையோடு இந்த கவிதை அமைந்திருக்கு, புது கவிதை. இதில் போல என்பது ஓமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இங்கு கண்ணீரை துடைத்த போது, அதாவது வடிந்த கண்ணீர் துடைக்கப்பட்ட முகம் என்பதும் நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன்முகம் இருண்டு போயிருந்தது என்பதும் ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு புது கவிதை என்று சொல்லலாம். அதுக்கடுத்து என்னென்னு பாருங்கள். இங்கே தான் நம்ம 4 வகையில் நம்ம ஓமையை பார்த்துருந்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினை, பயன், மெய், உரு என்று சொல்லக்கூடிய 4 வகையில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஓமை பார்த்துருந்தோம். அதனுடைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள். வினை ஓமை. அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது பிரெயின், அதில் விதையை தூவுனா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்னவாகும், அந்த விதை முளைத்து ஒரு சிறந்த மரமாக வளர்ந்து ஒரு அற்புதமான காய்கனிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக விளையக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு பேசிக்கான ஒரு அறிவு இருக்கும், தூவப்பட வேண்டிய அறிவு இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்து கல்வி எப்படி இருக்குன்னா ஆணியை போல் அறையப்படுகிறது. இப்போ ஆணியை அடித்தோம் அப்படின்னா நல்லா சுவரில் இறங்கும். அது மாதிரி மனப்பாடம் செய்து படிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வு என்று சொல்லக்கூடியதான் வினை உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எதுக்கு உவமை சொல்கிறாங்க, அதாவது ஒருத்தருடைய மூளையில் விதையை போல் துவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகிறது. இந்த மூளை, அந்த ஆணி என்பது ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய வினை உவமையாக வந்திருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள் பயன் உவமை. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் நீ வந்தாய். வறண்ட வாழ்வு துளிர்க்க அப்படின்னா வானம் பார்த்த பூமி புன்சை நிலன்னு சொல்லலாம்.
அந்த புன்சை நிலம் எப்பொழுது மழை வருகின்றதோ அந்த மழை நீரை தன்னகத்தை உறிஞ்சி கொண்டு அந்த காலகட்டத்தில் மட்டும் பயிரிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். அப்படிப்பட்ட தன்மை, அதாவது மழை வந்தால் அந்த நிலத்திலே, புன்சை நிலத்திலே பயன் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய பயன் ஓமையை சொல்கிறாங்க இங்கே. அதுக்கு அடுத்தது மெய் என்று சொல்லக்கூடிய வடிவ ஓமை. இங்கே வடிவத்தை சொல்கிறாங்க பாருங்கள். சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம். அசோக மரம் எப்படி காட்சியளிக்கும்? ஒரு குடையை சுருக்கி, அதாவது விரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சுருங்கி இருந்தது அப்படின்னா அது மாதிரி அசோக மரம் இருந்துச்சு. அசோக மரத்தினுடைய வடிவத்தை இங்கு ஓமையாக சுட்டி காட்டப்படுகிறது. அதுக்கு அடுத்தது உரு உவமை, அதாவது நிறம். இங்கே நிறத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. சோடிய விளக்கு, சோடிய ஆவி விளக்கு, இது ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது அந்த குண்டு பல்பில் அந்த மஞ்சள் நிறத்தில் எரியக்கூடிய ஒரு விளக்கு. மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. சோடிய விளக்கு எரிந்ததுன்னா மஞ்சள் நிறத்தில் வெளிச்சத்தை கொடுக்கும். அது மாதிரி மாலை நேரத்தில் சூரியன் மறையும் பொழுது தெருவில் எந்த மாதிரியான நிறம் தெரிந்தது என்று பார்த்தால் மஞ்சள் வெளிச்சம் நிரம்பி வழிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறத்தினுடைய தன்மை ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகிய கவிதைகளில் ஓமை தோன்றும் இடங்கள் வெளிப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமை தோன்றக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வினை, பயன், மெய், வடிவம், அதுக்கடுத்தது உரு ஓமை என்று சொல்லக்கூடிய நிறத்தினுடைய தன்மையில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஓமை அப்படிங்கிறத என்னென்னு பார்த்துருக்கோம். அதாவது படைப்பாக்கு உத்திகளில் முதல்ல ஓமை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது உருவகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். உருவகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஓமைக்கும் உருவகத்திற்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்கும். தேன் மொழி அப்படின்னு நம்ம சொல்லும்போது தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்கிறோம். தேன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓமைன்னு சொல்லலாம், ஓமானம் அப்படின்னு சொல்லலாம். மொழி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம், ஓமேயம் அப்படின்னு சொல்லலாம். நடுவில் இருக்கக்கூடிய தேன் போன்ற, போல அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம ஓம உருபுன்னு சொல்லலாம். அதாவது மூன்றுமே அமைந்திருக்கும். ஓமேயம், ஓமானம், ஓம உருபு, இது மூன்றுமே அமைந்திருந்து ஓமை மூன்றுமே அமைந்திருந்தால் இதுக்கு பேர் ஓமைன்னு சொல்லிக்கலாம். அதுவே உருவகத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. மொழி தேன், மொழியே தேன் போன்று இருக்கு, மொழியே தேனாக காட்சியளிக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இங்கு ஓம உருபு வராது. கண்டிப்பாக எதில் வராதுன்னா உருவகத்தில் கண்டிப்பாக ஓம உருபு வராது. இங்கு ரெண்டுமே வேற வேற இல்லை, ஒன்று தான் அப்படின்னு சொல்லியாச்சு. எங்கே வேற வேறன்னு சொல்லியிருந்தோம்? தேனுங்கிறதும் மொழிங்கிறதும் வேற வேற அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓமையும் ஓமானமும், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓமையும் ஓமானம் ரெண்டுமே ஒன்று தான். ஓமேயமும் ஓமானமும் வேற வேறன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டுமே ஒன்று தான். ஓமேயமும் சரி ஓமானமும் சரி ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு இங்கே சொல்லக்கூடியதான் உருவகத்தில் சொல்லுவோம். அதை மொழி தேன், மொழியே தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது. ஒப்பீட்டு செறிவுனா என்ன? ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. ரெண்டாவது பொருள் அழுத்தம், என்ன சொல்ல போகிறோமோ அது ஸ்ட்ராங்காக சொல்கிறது. மூன்றாவது சிறக்க அமையும் பொழுது, ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உருவகம் பயன்படுத்துகிறோம். ஓம உருபுகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும். ஓமைகளை, ஓம உருபுகளை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா விரிவாக்கி சொல்வதை காட்டிலுமே தொகுத்து சுருக்கி சொன்னா தான் அது அழகு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஓமை ஓமை தொகையாகி உருவகமாக ஆயிற்று. தொகை என்றால் மறைந்து வருவதுன்னு அர்த்தம். ஓமை ஓமை தொகையாக மாறி அந்த ஓமையை மறைந்து வந்தால் அது உருவகம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள். ஓமையையும் ஓமைக்கப்படக்கூடிய பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவகமாகும். இதுதான் உருவகத்துக்குண்டான டெஃபினிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்கில் கேட்கலாம், குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஓமை, ரெண்டாவது ஓமைக்கப்படக்கூடிய பொருள், மொழி, தேன். இதில் எது? தேனுங்கிறது ஓமை, ஓமைக்கப்படக்கூடிய பொருள் எது? மொழி. ரெண்டுமே வேறுபடுத்தாமல் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உருவகத் தொடரில் ஓமேயம், ஓமைக்கப்படக்கூடிய பொருள் முன்னாடியும்
உவமை ஒப்பாக காட்டப்படும் பொருள் பின்னுமாக அமையும். மொழி தேன் அப்படிங்கும்போது ஓமேயம் அப்படிங்கிறது மொழி, ஒப்பாக காட்டக்கூடிய ஓமை தேனுங்கிறது ஓமை, அது பின்னாடி வந்திருக்கும், அந்த மொழிங்கிறது முன்னாடி வந்திருக்கும், அதான் மொழி தேன் அப்படின்னு சொல்கிறோம். இதான் உருவகத்திற்கு உண்டான விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். உவமையினுடைய செறிவார்ந்த வடிவமே உருவகம். இது 1 மார்க்கில் கேட்கலாம், குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. உவமையினுடைய செறிவார்ந்த வடிவம், ஒரு சிறந்த அதனுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு வடிவம் தான் உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை போலும் முகம் என்ற உவமை செறிவூட்டப்பட்டு முகத்தாமரை என்று உருவகத்தை உருவாக்குகிறது. தாமரை முகம்னா அது உவமை, அதுவே மாற்றுங்க, முகத்தை முன்னாடி தாமரையை பின்னாடி போட்டு முகத்தாமரை அப்படின்னு சொன்னோன்னா அது உருவகம். அவ்வளோதான், ரொம்ப வித்தியாசமே இல்லை, ரொம்ப எளிமையானது. உவமையை விட உருவகம் ஆழமானது. உவமை அணியில் உவமானமும் உவமையையும் வேறு வேறானவை என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். உருவகத்தில் இரண்டும் ஒன்றே என்ற உணர்வு கிடைக்கிறது. நான் தான் சொல்லியிருக்கேன், தேன் மொழி அப்படிங்கும்போது தேன் வேற மொழி வேற, ரெண்டு வேற வேற தான். அது எங்கே? உவமையில். அதுவே மொழித்தேன் உருவகத்தில் சொல்லும்போது ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இங்கே விளக்கமாக. பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு. தீபோல் சினம் என்பதை சினத்தீ என்பார் பாரதியார். பாடல் முழுவதும் உருவகமாக அமைவதும் உண்டு. பாரதியார் உருவகத்தை பாடல் முழுக்க உருவகச் சொற்களை வைத்து ஒரு பாடல் எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய பாரதியினுடைய கண்ணம்மா என் காதலி என்று சொல்லக்கூடிய அவரால் எழுதப்பட்ட, பாரதியால் எழுதப்பட்ட ஒரு கவிதை நம்மளுடைய பாடப்பகுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வரியிலுமே பார்த்தீங்கன்னா உருவகம் அமைந்திருக்கும். பாருங்க. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரு, வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம் நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உருவகத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வரியிலும் பாருங்க உருவகம் இருக்கு. விழிச்சுடர் அப்படிங்கிறது உருவகம், கரிய விழி அது உருவகம், கருநீலம் உருவகம், நடுநிசி அப்படிங்கிறது உருவகம். இந்த மாதிரி இந்த கவிதையில் என்னும் கவிதையில் தான் எத்தனை உருவகங்கள். பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் சூரியன் ஒளிப்பட்டு விதவிதமான மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள் உள்ளம் கவர்ந்தவை. பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலி அவருடைய பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவங்களோட துரியோதனன் கட்டிய அந்த மாளிகைக்கு பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல மாலை பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்போ அர்ஜுனன் பாஞ்சாலி கிட்ட வானத்திலே அந்தி மாலை பொழுது சூரியன் மறைகின்ற ஒரு நேரத்தில் அந்த அந்தி மாலை பொழுதில் அந்த மேகக்கூட்டங்கள்லாம் எப்படி காட்சியளிக்கின்றனன்னு சொல்லிட்டு பாஞ்சாலி கிட்ட அர்ஜுனன் சொல்கிறார். அந்த சொல்லும் பொழுது அது எப்படி இருந்தது அந்த மேகங்கள் எல்லாம். நாம் சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது மேகங்களை பார்த்து பரவசமடைந்த நிகழ்ச்சிகளை பாடல் வடிவிலேயே பாஞ்சாலி சபதத்தில் மாலைக்கால வர்ணனை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலிலே அற்புதமாக நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தீயின் குழம்புகள், வானத்தை பார்த்தா சூரியன் மறையிற நேரம் தீயினுடைய குழம்புகள், எரிமலை வெடித்து குழம்பு கீழே வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி காட்சியளிக்குது அப்படின்னு பாஞ்சாலி கிட்ட அர்ஜுனன் சொல்கிறார். செழும்பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள், செழும் பொன் நிறத்தில் ஓடைகள் சென்றால் எப்படி இருக்குமோ அது போல இருக்குது. தங்கத்தீவுகள் செல்வது போல காட்சியளிக்கின்றது. நீல நிறத்தில் பொய்கைகள், தங்கத் தோணிகள், தோணி என்றால் படகு, தங்க நிறத்தில் படகு செல்லுது அந்த நீல பொய்கையில், நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பொய்கை நதியில். கருஞ்சிகரங்கள், கருமையான சிகரங்கள் எல்லாம் காட்சியளிக்குது. தங்க திமிங்கலங்கள் என்றெல்லாம் உருவகிப்பது அழகூட்டுகிறது. பாஞ்சாலி சபதத்தில் பாடல்லையே சொல்லியிருக்காரு பாரதிதாசன் அவர்கள். அற்புதமாக அர்ஜுனன் பாஞ்சாலிக்கு மேகக்கூட்டங்களுடைய வர்ணனையை சொல்வதாக உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. உருவகத்திலும் 4 வகை இருக்குது. ஓமையில் எப்படி வினை பயன் மெய் உரு என்று சொல்லக்கூடிய 4 பகுதிகள் 4 வகைகள் பார்த்தோமோ அதே மாதிரி உருவகத்திலையும்
வினை உருவகம், பயன் உருவகம், வடிவ அல்லது மெய் உருவகம், உரு அல்லது நிற உருவகம் என்று சொல்லக்கூடிய 4 பகுப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண் வினாக்களை கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன வளை பின்னும் மூளை சிலந்தி. என்ன வளை பின்னும் மூளை சிலந்தி. இதில் சிந்தனை வெளிப்படுகிறது. நம்மளுடைய மூளையானது எப்பொழுதுமே தங்களுடைய எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும், கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது நினச்சிக்கிட்டே இருக்கும். அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுதான் வினைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செயல் நடக்குது, சிந்தனையை பற்றி சொல்லக்கூடியது. ஒரு சிலந்தியானது வலை பின்னும் பொழுது எண்ணற்ற சிந்தனைகளோடு அழகுபட பின்னுது, அதுவும் ஒரு செயல் தான். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, உருவகப்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, பயன். ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ. ஆகாசப்பூ என்பது உருவகம். ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ. இங்கு ஆகாயத்திலே நடக்கக்கூடிய ஒரு ஆகாசப்பூ என்று சொல்லக்கூடிய சூரியனை அசைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. எப்படிப்பட்ட புயல் வந்தாலுமே, சுனாமி வந்தாலுமே கூட, கடலில் இருக்கக்கூடிய அலைகள் வந்து ஊரில் இருக்கக்கூடிய வீடுகளை கூட அசைச்சிட்டு போயிடும், தூக்கிட்டு போயிடும். ஆனால் வானத்தில் நிறைய எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலுமே கூட ஆகாசப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனை அசைக்க முடியாது. இங்கே ஒரு பயன் கருதி சொல்லப்பட்ட ஒரு உருவகம். அதில் முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணவளை பின்னும் மூளை சிலந்தி அப்படிங்கிறத, மூளை சிலந்தி என்பது உருவகமாக அமைந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நீல வயலின் நட்சத்திர மணிகள். நட்சத்திர மணிகள் என்பது உருவகமாக அமைந்திருக்கு. நீல வயலில் நட்சத்திர மணிகள். வானத்தில் இரவு நேரத்தில், இரவு நேரத்திற்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் காட்சியளிக்கும். அங்கே நட்சத்திர மணிகள், நட்சத்திரங்கள் மணிகளை போன்று அழகாக மணிகளை கோர்த்த ஒரு தோற்றத்தோடு காட்சியளிக்கும். இந்த வானங்களும் வானத்தையும் விண்மீனையும், அதாவது என்னவா சொல்லியிருக்காங்க, வடிவத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது மலை கிழவியின் நரைத்த கூந்தல். அருவி. மலையிலிருந்து அருவி விழும் பொழுது தூரமாக இருந்து பார்க்கும்போது எப்படி காட்சியளிக்கிறதா, நரைத்த ஒரு கூந்தல் கிழவிக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி காட்சியளிக்குதான் அந்த அருவி அப்படிங்கிறதுங்க சொல்கிறாங்க. நரைத்த கூந்தல் என்பது நிறம் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. அருவியில் மலையிலிருந்து அருவி கொட்டும்போது தூரமாக இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், கருப்பான ஒரு இடத்துலேருந்து வெள்ளையான ஒரு அருவி நீர் கொட்டும் அப்படிங்கிற அந்த நிறத்தை சொல்வதனால் இங்கே எதை சுட்டி காட்டப்படுகிறது, உருவகம் சுட்டி காட்டப்படுகிறது. இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், உவமைன்னு என்ன, உருவகம் என்ன, அதனுடைய 4 பண்புகள் என்ன, வினை பயன் மெய்யூறு என்று சொல்லக்கூடிய 4 தன்மைகளை பார்த்துருக்கோம். மீதமுள்ள பகுதிகள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.